அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நோன்பை முறிக்கும் விஷயங்களை நம்ம பார்த்துருந்தோம். அதை பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நோன்பை முறிக்காத காரியங்கள் தான் பார்க்க போகிறோம். அப்படி நோன்பை முறித்து விட்டால் அதற்கு குற்றப்பரிகாரங்கள் எப்போது வாஜிபாகும் சொல்லிட்டு அதையும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எந்தெந்த காரியங்கள் செய்வதனால் நோன்பு முறியாதுன்னு சொல்லி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்துடலாம். முதல்ல மறதியாக ஏதாவது சாப்பிட்டு விடுவது, அதாவது முற்றிலும் நோன்பு இருப்பதை மறந்துவிட்டு ஏதாவது சாப்பிட்டு விடுவது, மறதியாக உடலுறவு கொண்டு விடுவது, தூக்கத்தில் கலிதம் ஏற்படுவது, தலை மற்றும் உடலில் மருந்து எண்ணெய் தேய்ப்பது, இவற்றினால் நோன்பு முறியாது. சுர்மா இடுவது, அதனுடைய காரம் தொண்டையில் தெரிந்தாலும் சரி நோன்பு முறியாது. நறுமணம் பூசுவது மற்றும் நுகர்வது, மிஸ்வாக் செய்வது, தனது எச்சில் அல்லது சளியை விழுங்குவதினாலும் நோன்பு முறியாது. கொண்டை கடலையை விட சிறியதொரு பொருளை பற்களில் மாட்டிருந்து அதை வாயை விட்டு வெளியே எடுக்காமல் விழுங்கினாலும் நோன்பு முறியாது. ஈ, புகை, புழுதி மற்றும் மாவின் தூசி தெரியாமல் தொண்டைக்குள் சென்று விடுவதினாலும் நோன்பு முறியாது. தானாகவே வாந்தி வருவது, அது வாய் நிரம்ப இருந்தாலும் சரி வாய் வரை வந்த வாந்தி தானாகவே தொண்டைக்குள் சென்று விடுவதினாலும் நோன்பு முறியாது. உடலில் இருந்து இரத்தம் எடுப்பது, குளுக்கோஸ் ஏற்றுவது, இன்ஜெக்ஷன் போடுவதினாலும் நோன்பு முறியாது. இதில் ஏதாவது ஒரு விஷயம் செய்தால் கூட நமது நோன்பு முறியாது. நோன்பை தொடர்ந்து நோற்றுக்கொள்ளலாம். நெக்ஸ்ட், குற்ற பரிகாரம் எப்பொழுது வாஜிபாகும்? 3 காரணங்களால் நோன்பை கலா செய்வதுடன் குற்ற பரிகாரமும் நமக்கு வாஜிபாகும். முதல்ல, ரமலான் மாதமாக இருக்க வேண்டும். நோன்பு வைத்த பிறகு தகுந்த காரணம் இன்றி நோன்பை முறிப்பது, நோன்பு ஞாபகம் இருப்பதுடன் உடலுறவு கொள்வது, அல்லது பொதுவாக மக்கள் உணவாக உண்ணும் பொருட்களை உண்டு விடுவது. அப்படி மக்கள் பொதுவாக உண்ணாத பொருட்களை உண்டுவிட்டால் நோன்பு முறிந்துவிடும், ஆனால் கஃபாரா வாஜிபாகாது. உதாரணமாக கற்கள், மண், காகிதம் போன்றவை உண்பதினால் நோன்பு முறிந்துவிடும், ஆனால் கஃபாரா வாஜிபாகாது. ஒரு நோன்பாளி மறதியாக சாப்பிட்டு விட்டார், பிறகு நோன்பு முறிந்து விட்டது என்று எண்ணி மேற்கொண்டு சாப்பிட ஆரம்பித்து விட்டார். இப்போது அவரது நோன்பு முறிந்துவிடும், ஆனால் கஃபாரா வாஜிபாகாது. நோன்பின் கஃபாரா ஒரு அடிமையை விடுதலை செய்வது. அடிமையை விடுதலை செய்ய இயலாவிட்டால் தொடர்ந்து 2 மாதங்களுக்கு நோன்பு நோற்பது. அதற்கும் இயலாவிட்டால் 60 ஏழைகளுக்கு 2 வேளை வயிறார உணவு கொடுப்பது, அல்லது ஒவ்வொரு ஏழைக்கும் சதக்கத்துல் ஃபித்தர் அளவு கோதுமை அல்லது அதன் கிரயத்தை கொடுப்பது. இவை அனைத்தும் நோன்பின் கஃபாரா. ரமலான் மாதத்தில் ஒரு பெண்ணின் நோன்பு முறிந்துவிட்டால் அவள் மாலை வரை உண்ணாமலும் பருகாமலும் இருப்பது வாஜிபாகும். அவ்வாறே ஒரு பயணி பகலில் தமது ஊர் திரும்பினாலும், அல்லது பருவமடையாத ஒரு சிறுமி பருவமடைந்து விட்டாலும், அல்லது தங்கடவாதிகளின் தங்கடம் நீங்கி போனாலும் இத்தகையவர்கள் மாலை வரை நோன்பாளியை போன்றே உண்ணாமலும் பருகாமலும் இருப்பது வாஜிபாகும். இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு பிழையும் இல்லாத நிலையில் நம்ம நோன்பை நோற்பதற்கு அல்லாஹு தஆலா நம்ம அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.